அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நாம் இந்த காணொளி காட்சியில பார்க்க இருப்பது என்னவெனில், தகுதி தேர்வு TNTET தேர்ச்சி அடைந்து பட்டதாரி தமிழாசிரியர் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்றால் இந்த காணொளி காட்சியானது உங்களுக்கு தான். புதிய பாடத்திட்டம் 2025 கொண்டு வரப்பட்டது பட்டதாரி தமிழாசிரியர்களுக்கு. அந்த பாடத்திட்டத்தின்படி நீங்க படிக்க வேண்டிய நூல்கள் என்ன, பாடத்திட்டம் என்ன என்பதை இந்த காணொலியில நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அலகு 1 அப்படின்னா மொழியை பற்றிய தகவல்கள். அதற்கு நாம் பார்வை நூல்களாக என்னென்ன இருக்கிறது அப்படின்னா, தமிழ்மொழி வரலாறு சு. சக்திவேல், தமிழ்மொழி வரலாறு தேப்போமி, தமிழ்மொழி வரலாறு மு. வரதராசனார், மொழி நூல் மு. வரதராசனார், மொழியியல் இரா. சீனிவாசன், மொழியியல் கருணாகரன் முதலியோர் எழுதிய நூல்கள் நாம் அவசியம் படிக்க வேண்டும். இந்த மொழி வரலாறு என்பது பட்டதாரி தமிழாசிரியருக்கும் உரிய பாடப்பகுதி, முதுகலை தமிழாசிரியருக்கும் உள்ள பாடப்பகுதி. இவை முழுமையாக அடங்கப்பட்ட நூல் தான் கன்னித்தமிழனுடைய மொழி வரலாற்று களஞ்சியம். இந்த அலகு 1க்காக போடப்பட்ட நூல் தான் இந்த நூல். இதுல நான் சொன்ன தமிழ்மொழி வரலாறு சு. சக்திவேல், தமிழ்மொழி வரலாறு தேப்போமி, தமிழ்மொழி வரலாறு மு. வரதராசனார், மொழி நூல் மு. வரதராசனார், திராவிட மொழிகள் 1, திராவிட மொழிகள் 2 சா. அகத்தியலிங்கம், மொழியியல் இரா. கருணாகரன், மொழியியல் இரா. சீனிவாசன் மற்றும் சிறப்பு தமிழ் மற்றும் பள்ளி பாட நூல்களில் உள்ள மொழியை பற்றிய தகவல் அனைத்தும் ஒருங்கே இந்த நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் அலகு பட்டதாரிக்கும் முதுகலை தமிழாசிரியர் 2 தேர்வுக்குமே உதவக்கூடிய நூல் இந்த நூல். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறது கன்னித்தமிழனுடைய இலக்கண வரலாற்று களஞ்சியம். இந்த இலக்கண வரலாற்று களஞ்சியத்துல என்ன நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னோம்னா, இலக்கண வரலாறு இரா. இளங்குமரனுடைய புத்தகம் பொருளடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்த ஒரு தகவல்களும் விடுபடாமல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தொல்காப்பிய இலக்கிய வரலாறு கா. வெள்ளைவாரனார் பற்றிய புத்தகம், அதில் உள்ள தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இலக்கண வரலாற்று களஞ்சியம் என்பது. இது பார்த்தோம்னா அலகு 7ல இடம்பெறும். இந்த 2 பார்வை நூல்களும் அலகு 7ல இடம்பெறும். இது இரண்டாவது நூல் உங்களுக்கானது. அடுத்தது அலகு 7லேயே இலக்கணம், அதாவது நன்னூல், தொல்காப்பியம், நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பருங்கலக்காரிகை முதலிய தண்டியலங்காரம் முதலிய அனைத்து இலக்கணம் 9 இலக்கண நூல்களுக்கான இலக்கண வினாவிடைகளானது இந்த நூலில் உங்களுக்கு ஒருங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கன்னித்தமிழனுடைய பட்டதாரி தமிழாசிரியருக்காக போட்டிருக்க நூல் தான் இந்த கன்னித்தமிழின் சிறுகதை, நாவல், நாடகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை தோற்றம் வளர்ச்சியும் கா. சிவத்தம்பி எழுதிய நூல். அதற்கு அடுத்தது சிறுகதை, தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் என்கிற நூல். இது யாரால் எழுதப்பட்டது? பேக்கோ சுந்தரராஜன், சிட்டி என்கிற சிவபால சுந்தரம் இவர்களால் எழுதப்பட்ட பார்வை நூல் முழுமையா பட்டதாரி தமிழாசிரியருக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தது தமிழ் நாவல் நூறாண்டு வரலாறும் வளர்ச்சியும், சிட்டி பே. கோவிந்தராஜன் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். அதற்கு அடுத்தது நாடகம், தமிழ் நாடகம் தோற்றமும் வளர்ச்சியும், 6 அழகப்பனுடைய புத்தகம். அதற்கு அடுத்தது நாடகம் நேற்று, இன்று, நாளை, மு. ராமசாமி அவர்களால் எழுதப்பட்ட நூல். இந்த அனைத்து நூல்களுமே பட்டதாரி தமிழாசிரியனுடைய தேர்வுக்கு பாட நூல்களாக, பார்வை நூல்களாக வைக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள செய்திகள் அனைத்தையும் பொருளடக்கத்திலிருந்து எழுதி வரை ஒரு மூல புத்தகத்தை படித்து அதிலிருந்து கொடுக்கப்பட்ட தேர்வுக்குரிய நோக்கில் இந்த நூலானது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூல்களும் உங்களுக்கு மிகுந்த அரிய பயனை தரும். இது அலகு 8ல இடம்பெறக்கூடியது. அதற்கு அடுத்தது இந்த கன்னித்தமிழனுடைய சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பியங்கள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி தேர்வுக்கும் உரியது, முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கும் உரியது. பட்டதாரி அலகு 2, அலகு 3, அலகு 4 பாத்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியத்தையும் சங்கமருவிய கால இலக்கியங்களையும் பிரித்து 3 யூனிட்டாக கொடுக்கப்படும். இந்த ஒரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பியங்கள் என ஒரு 3 அலகு இந்த நூலில் இடம்பெறுகிறது.
இதற்கான தரவுகள் எங்கிருந்து இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நூல்ல அப்படின்னா, ஐயா மாதுசா விமலானந்தம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்று கலைஞர் பெரிய இலக்கிய வரலாறு, அந்த புத்தகம் மட்டுமே 2000 ரூபாய் அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சாகித்ய அகாடமியில் வெளியிடப்பட்ட சிற்பி பாலசுப்ரமணியனும் நீல பத்மநாபனும் அவர்களும் தொகுத்து வெளியிடப்பட்ட புத்தகம், அந்த இலக்கிய வரலாறும் 2000 ரூபாய். இந்த 4000 போட்டு நீங்க படிக்க வேண்டிய புத்தகத்தை நான் உங்களுக்கு அதில் உள்ள செய்தியில் எதையும் நிரல்பட விடுபடாமல் எடுத்து உங்களுக்கு செவ்வனே இந்த நூல்ல கொடுத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கன்னித்தமிழினுடைய வெளியீடாக இருக்கக்கூடிய இந்த நூல் என்னென்ன, இதுல என்னென்ன பார்வை நூல் இந்த புத்தகத்துல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, திறனாய்வு கலை தீசு நடராசனுடைய புத்தகம், நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேலனுடைய நூல், புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சி வள்ளிக்கண்ணன், புதுக்கவிதை வரலாறு ராஜமார்த்தாண்டன், இதழியல் கலை வாப்பா குருசாமி, கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோ பீட்டர் முதலியவர்களுடைய நூல்களானது இந்த 6 நூல்களில் உள்ள செய்திகளானது இந்த ஒரு நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது அழகு 8, 9, 10 நிரல்பட பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நூல்கள். மீண்டும் என்னன்னு சொல்றேன் பாருங்க. திறனாய்வு கலை ஈசு நடராசன், நாட்டுப்புறவியல் ஆய்வு சு சக்திவேல், புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சி வள்ளிக்கண்ணன், புதுக்கவிதை வரலாறு ராஜமார்த்தாண்டன், இதழியல் கலை மாப்பா குருசாமி, கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோ பீட்டர். இது அழகு 8, 9, 10 இடம்பெறக்கூடியது. அந்த நூல்களில் உள்ள நூல்களில் உள்ள செய்திகள் வரிசையா அட்டப்படத்தில் எப்படி உள்ளதோ அது பின்னாடி அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் எல்லாம் 14 அளவுல தட்டச்சு அடிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 6 நூல்கள் வாங்கணும் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படும். இத ஒரே நூல்ல இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தது பட்டதாரி தமிழாசிரியருக்கு நீங்க படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, புதிய குறைநிலை மாரமையம், இது 1980 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இது பார்வை நூலாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்றிலக்கிய வகைகள் சண்முகம் பிள்ளை, சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன், மொழிபெயர்ப்பியல் சண்முக வேலாயுதம், மொழிபெயர்ப்பியல் நா முருகேச பாண்டியன், ஒப்பிலக்கியம் கைலாசந்தியோட புத்தகம். இந்த நூல்களில் உள்ள செய்திகள் அனைத்துமே இந்த நூல்களில் உங்களுக்கு தரவுகளாக ஒவ்வொன்றும் விடாமல் செய்தி போட்டித் தேர்வு நோக்கில் எந்த ஒரு செய்தியையும் விடுபடாமல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் கிட்ட வரும் நீங்க வாங்குறதுக்கு. இந்த 1500 ரூபாய் நூலினுடைய செய்திகள் அனைத்துமே ஒருங்கே, இதுல எந்த ஒரு தலைப்பும் விடுபடாமல் பொருளடக்கத்துல இருந்து இன்று வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக பட்டதாரி தமிழாசிரியருக்கு பார்வை நூல்களாக என்னென்ன நூல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இரட்டை காப்பியங்கள் வாசுபமாணிக்கம், பெரிய புராணம் ஓர் ஆய்வு ஆசா ஞான சம்பந்தன், தமிழர் சமய வரலாறு ஆ வேலுப்பிள்ளை, நீதி நூல்கள் அவையாருடைய நீதி நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வந்தன், நல்வழி, மூதுரை, இவை பாரதியாருடைய ஆத்திச்சூடி. அடுத்தது நீதிநெறி விளக்கம் குமரகுருபர. இது அத்தனையும் அடங்குனதுதான் இந்த நூல். இதுல பெரிய புராணம் ஒரு ஆய்வு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் வரும். இதுல உள்ள நூல்கள் எல்லாமே ஒரு 2000 ரூபாய் போல வரும். இதுல உள்ள செய்திகள் எதையுமே விடுபடாமல் உங்களுக்கு அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், இதுல ஒரு சில நூல்கள் கிடைக்காமவும் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா கன்னித்தமிழ் வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்டதாரி தமிழாசிரியருக்கான நூல்கள் அனைத்தும் பார்வை நூல்கள் அடிப்படையில தரவாக 8 நூல்கள் இந்த பட்டதாரி ஈடிடிஆர்பிக்கு தயாரித்து கொடுத்திருக்கிறோம். கொரியர் செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம். ஆமா, இந்த புத்தகத்தினுடைய விலையானது ஒட்டுமொத்தமாக 5500 ரூபாய் தருகிறோம் கொரியரோட சேர்த்து. இதற்கு இன்னும் உங்களுக்கு இலவசமாக பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். இது எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா, இந்த மேல்நிலை 1ஆம் ஆண்டு சிறப்பு தமிழ், மேல்நிலை 2ஆம் ஆண்டு சிறப்பு தமிழ், இந்த புத்தகத்தின் அடிப்படையிலேயே இந்த பார்வை நூல்களானது உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பாடத்திட்டமும் உருவாக்கப்பட்டது. இந்த 9 நூல்களும் சேர்ந்துதான் மிகுந்த குறைந்த விலையில கொரியரோட சேர்த்து அழகா பிரிண்ட் அவுட் போட்டு தச்சு பேப்பர் அட்டையில உங்களுக்கு பாதுகாப்பா எக்காலத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த நூல்கள் அமையும். அனைவருமே வாங்கி பயனடைங்க. கன்னித்தமிழ் பாடசாலையில தினசரி இணைய வழி வகுப்பானது காலை 6 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இணைய வழி தேர்வுக்கும் பயிற்சி கொடுக்கிறோம். மிக ஒரு குறைந்த கட்டணம். நாம் எவ்வளவோ பொருட்களை செலவு செய்கிறோம் போறோம். மிகுந்த குறைந்த விலையில தட்டச்சில அழகான நீங்க ஒரு பார்வை நூல்கள் வாங்கினா ஒரு 15,000 கிட்டத்தட்ட செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதுல ஒரு 3 பகுதி அதை படிச்சு ஒரு 2 ஆண்டு கால உழைப்பில் உருவானதுதான் இந்த புத்தகங்கள்.
இதை அனைவரும் வாங்கி பயனடைய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இப்ப கடந்த ஒரு 2024 25ஆம் ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நண்பர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு மேல பிஜி யூஜி அடுத்த யூஜிசி நெட்டு செட்டு எல்லாத்துக்குமான நூல்கள் தான் இவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான இந்த கன்னித்தமிழ் வெற்றி அடைந்தவருடைய நிழற்படங்களானது பின்னட்டையில இருக்கும், அதுவும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளும் தமிழ் கற்போம், நாளும் தமிழ் படிப்போம், தமிழ் கற்போம், தமிழால் உயர்வும் தமிழால் இணைவும் தோழமையிலே என கூறி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு காணொலியில முதுகலை தமிழாசிரியருக்கான நூல்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். மிக்க நன்றி.